Hi Sneezers family, நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி டொமேட்டோ சாஸ் தான். வீட்லயே நம்ம கடையில கிடைக்கிற மாதிரி சாஸ் மாதிரி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதே ஸ்ட்ரக்சர்ல அதே மாதிரி நம்ம வீட்லயே செய்ததனால நல்ல ஹைஜீனிக்காவும் ஹெல்தியாவும் இருக்கும். அதுக்கு இன்னைக்கு 1 கிலோ தக்காளி எடுத்துக்கிடுவோம். தக்காளி எடுத்து நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். வாஷ் பண்ணிட்டு நல்லா எல்லா தக்காளியும் ஒரு டவலை வச்சு தொடச்சி எடுத்துக்கிடுவோம், ஈரம் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு குக்கர்ல நம்ம தக்காளியை 2 கட் பண்ணி இதே மாதிரி போட்டுக்கிட்டு மேல உள்ள கொண்டையும் எடுத்துருவோம். இல்லனா கெட்டு போயிடும். ஈரம் இல்லாம தக்காளி நல்லா தொடச்சி போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு அரை பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸா ஒரு சின்ன பீட்ரூட்டை நம்ம தோல் சீவி கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு இதோட ஜீனி சேர்த்துக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு மூடி நம்ம ஹை ஃப்ளேம்ல குக்கரை வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இந்த பொருட்களை மட்டும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிடுவோம். அந்த தண்ணி இல்லாம பொருட்களை மட்டும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா கொஞ்சம் நரன்னு இருக்கும். அதனால தண்ணி இல்லாம நல்லா இதே மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதோட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 கப் வினிகர் சேர்த்துக்கிடுவோம். இதோட சேர்த்து இதை அந்த தண்ணியை நம்ம ஊற்றி வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா இதை திரும்ப ஒரு பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம இதுல எந்த கலருமே ஃபுட் கலர் சேர்க்கல, பீட்ரூட் கலர் மட்டும்தான். எவ்வளோ ரெட் கலர்ல இருக்குன்னு பாருங்க. நல்ல ஹெல்தியானது, நம்ம கலர் சேர்க்காம பசங்களுக்கு கூட நல்லா கொடுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதை அப்படி ஒரு ஜல்லடைக்கு நம்ம மாத்திக்கிடுவோம். நம்ம கடையில கிடைக்கிற மாதிரி ஸ்ட்ரெச்சர் வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஜல்லடையில வச்சு நல்லா இதை நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த குட்டி குட்டி விதைகள் இருந்தாலும் தனியா வந்துடும். நீங்க அப்படியே வேணானாலும் பாத்திரத்துக்கு அப்படியே மாத்தி இது பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஜல்லடையில நம்ம இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கப்பி பூரா வெளியில தனியா வந்துடும். அந்த ஜூஸ் மட்டும் கீழே நல்லா அந்த பல்ப்பு பாருங்க எவ்வளவு அழகா திக்கா சூப்பரா வந்திருக்குன்னு. நம்ம இதுல கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கனால நல்ல ஸ்ட்ரெச்சர் கடையில கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாத்திரத்தை அடுப்புல வச்சு நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாமே ஆல்ரெடி வேக வச்சிருக்கிறதுனால நல்லா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு இதோட ஸ்ட்ரெச்சர் தெரியும். கொஞ்சம் நல்லா தண்ணி வத்தி கொஞ்சம் லைட்டா நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த கரண்டியில நம்மளுக்கு எடுத்து விடும் போதே தெரியும் இதோட ஸ்ட்ரெச்சர் எப்படி நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டுன்னு. பாக்குறதுக்கு அப்படியே சாஸ் போல இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நம்ம இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு வினிகர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு 1/4 கப் வினிகர் போதுமான அளவு. நீங்க நினைக்கலாம் வினிகருக்கு பதிலா லெமன் யூஸ் பண்ணலாமான்னு. இல்ல லெமன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கெட்டு போயிடும். வினிகர் யூஸ் பண்ணி நம்ம 3 மாசம் வரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ நல்லா அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆற விட்டு எடுத்துக்கிடுவோம். ஆறினதுக்கு அப்புறமா பாருங்க ஸ்ட்ரெச்சர் எவ்வளவு அழகா இருக்குன்னு. எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்காம நம்ம பீட்ரூட் கலர்ல எவ்வளவு அழகா அருமையா ரெட் கலர்ல இருக்குன்னு பாத்தீங்களா? உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியும் தெரியல, ஆனா ஒரிஜினலா நம்ம நேர்ல பார்க்கும்போது சூப்பரா நல்ல ஒரு ரெட் கலர்ல இருக்கு. இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா நல்லாவே கட்டி ஆயிருச்சு. இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஈரம் இல்லாத ஒரு டப்பால போட்டு நம்ம இதை ஊத்தி நம்ம ஒரு 3 மாசம் வரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈரம் படாம பாத்துக்கிடுவோம். நம்ம ஸ்பூன்லயும் ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துட்டா நம்மளுக்கு பங்கஸ் வந்துடும். நம்மளோட அருமையான டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிருச்சு. எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்காம நல்ல ஹெல்தியான ஆர்கானிக்கான நம்ம வீட்லயே அருமையான டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணிட்டோம். தக்காளி விலை கம்மியா விற்கும் போதே இதே மாதிரி வாங்கி நம்ம செஞ்சு வச்சுக்கிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நம்ம பார்க்கலாம்.